கேபிஒய் பாலா வந்து ஒரு ரோடு போட்டு கொடுத்துருப்பார். அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருக்கீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய கொஷின்ஸும் வந்து மக்கள் மத்தியில் கேட்கப்படுது. மழையால் ரோடு சேதமடைந்து குண்டும் குழியுமா இருக்குது. சரி, அது வழியாக போகும்போது அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் 30 வயசு ஒரு இளைஞர், ஏன்னா அவர் வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கிறார், பார்த்துருக்கோம் இல்லையா, நிறையா ஒரு நன்மைகள் செஞ்சுருக்கிறார். இந்த ரோடு போட்ட விஷயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் மேலே விமர்சனங்களை வச்சுட்டு பொதுவாக வந்து சில மக்கள் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் இப்போ அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கிறது யார் அப்படின்னு அதிகமாக தேடி பார்த்தோம்னா, எதன் மூலயமா அவருக்கு வந்து இந்த சோர்ஸ் கிடைக்குது, அந்த பணம் கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் எழுப்புறாங்க. அவருக்கு பின்னாடி அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பணபலம் என்ன அப்படின்னா, திமுக அரசில் ரோடு இப்படி இருக்குன்னு நீ தானே காட்டினேன், அது அங்கங்கே இருக்கட்டும், எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் அடுத்து என்னங்கிறத பார்ப்போம், எதுக்கு வீடியோ எடுத்து போட்ட அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அவங்க கேட்குறது, நீ ஒரு 2000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் சல்லி வாங்கிட்டு வந்து இதில் போட்டு வீடியோ எடுத்து 20 லட்சத்துக்கு 2 லட்சம் ரூபா கிட்ட நீ வீடியோவில் சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. அப்போ கேபிஒய் பாலாங்கிற ஒரு 30 வயசு இளைஞர் மேலே வந்து இவ்வளோ ஒரு நல்லது பண்ணக்கூடிய இளைஞருக்கே, ஒரு சினிமா துறையில் மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கே இந்த நிலைமைன்னா, நடுநிலையாக இருக்கக்கூடிய நம்ம சாதாரண மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. சித்திரவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நவீன். கேபிஒய் பாலா வந்து ஒரு ரோடு போட்டு கொடுத்துருப்பார். அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருக்கீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய கொஷின்ஸும் வந்து மக்கள் மத்தியில் கேட்கப்படுது சார். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை மழையால் ரோடு சேதமடைந்து குண்டும் குழியுமா இருக்குது. சரி, அது வழியாக போகும்போது அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் 30 வயசு ஒரு இளைஞர், ஏன்னா அவர் வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கிறார், பார்த்துருக்கோம் இல்லையா, நிறையா ஒரு நன்மைகள் செஞ்சுருக்கிறார். அவர் வீடியோ போடுறதா ஏதோ இருக்கட்டும், ஆனால் அந்த வீடியோ போடுறது ஒரு நன்மை செஞ்சு போடும்போது அந்த வீடியோவில் வந்து ஏர்னிங்ஸும் வரலாம். இதே மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாகி எல்லாருமே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும்ங்கிறது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இதுக்கான பதில், ஒரு சர்ச்சை வந்துச்சு அப்போ கொடுத்துருக்கிறார். இதுதான் பதிலாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான், ஒரு நன்மை செஞ்சுருக்கிறாரு. நிச்சயம் ரோட்டில் வந்து ஒரு அந்த குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய தற்போதைக்கு இப்போதைக்கு ஒரு சேஃப்டிக்கு பண்ணியிருக்கிறாரு. இல்லை, எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது வேற. இப்போது ரோடு மாதிரியான விஷயங்கள் பப்ளிக்காக பண்ணும்போது இல்லை, அது யார்ட்டாச்சும் அவங்க பெர்மிஷன் வாங்கி அதை பண்ணியிருக்கணுமான்னு கேட்குறேன். பெர்மிஷன் வாங்கி பண்ணால் நல்லது தான், வாங்கியிருக்கணும். ஏன்னா இதால் நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போதோ அந்த மாதிரி நடக்கும்போதோ அரசு வந்து இவர் மேலே தான் குற்றம் சுமத்தும், பழி சுமத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அரசோட கடமையும் அதுவாக தான் இருக்கும். பட் அதுக்கான பெர்மிஷன் வாங்கியிருக்காரான்னு தெரியல. பட் இது வந்து உதவியாக பார்க்கப்பட்டு நிறைய பேர் புகழ்ந்து பேசினாலும் ஒரு சில தரப்பில் இருந்து வந்து இதை வந்து செய்கிறது எப்படி, இது வந்து தப்பு, இதை ஒரு விளம்பரம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேபிஒய் பாலா அப்படிங்கிற ஒரு கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்து சின்னதாக வளர்ந்து இப்போ ஒரு நடிகராகி இப்போ தான் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் விஜய் டிவியில் நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய பணத்தெல்லாம் இதில் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு மக்கள் மத்தியில் நன்மதிப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அவரை வந்து கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் தான் பண்ணி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ இந்த ரோடு போட்ட விஷயத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் மேலே விமர்சனங்களை வச்சுட்டு பொதுவாக வந்து சில மக்கள் வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் இப்போ அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கிறது யார் அப்படின்னு அதிகமாக தேடி பார்த்தோம்னா, ஆளும் கட்சி தொண்டர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். திமுக நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்காரு, ரோடு தானே போட்டிருக்காரு, ரோடு தான் போட்டிருக்கிறாங்க. பட் அங்கே ஒரு குறை இருக்குது. அந்த குறையை வந்து மக்களுக்கு அவங்க பார்க்கக்கூடியது, அந்த குறையை வந்து மக்களுக்காக நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறத விட அந்த குறையை வீடியோ எடுத்து அதை வந்து பாப்புலர் பண்ணி நிறைய வைரல் பண்ணி, இப்போ திமுக அரசில் ரோடு இப்படி இருக்குன்னு நீ தானே காட்டினேன், அது அங்கங்கே இருக்கட்டும், எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் அடுத்து என்னங்கிறத பார்ப்போம், எதுக்கு வீடியோ எடுத்து போட்ட அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அவங்க கேட்குறது, நீ ஒரு 2000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் சல்லி வாங்கிட்டு வந்து இதில் போட்டு வீடியோ எடுத்து 20 லட்சத்துக்கு 2 லட்சம் ரூபா கிட்ட நீ வீடியோவில் சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. அவர் செஞ்சது நல்ல விஷயம்தான், கரெக்டாக தான். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக அவருக்கு மேலே நிறையா அவதூறுகளையுமே நிறைய விஷயங்களையுமே வந்து அவங்க சுமத்துறாங்க. என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, அந்த ரோடு வந்து சேதமடைஞ்சிருக்கு, ஒரு ரோட்டில் வந்து குறை இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு.
அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொறுக்க முடியாமல் திமுகவினர் வந்து ஒரு சுதந்திரமே இல்லாத மாதிரி, மக்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல், ஒரு நல்லது செய்ததுக்கும் சுதந்திரம் இல்லாமல் செய்கிறது மாதிரி தான் இருக்குது அவங்க நடந்துக்கிற விதமே. இல்லை சார், அதை இன்னொரு விதமாக பார்க்கலாம். இப்போ அரசாங்கம் செய்ய வேண்டியது அவர் செஞ்ச நல்ல விஷயம் தானே. யார் செஞ்சா நல்ல, அந்த மக்களுக்கு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்க டைம்ல வந்து அங்கே போய் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அதுவுமே வந்து கவர்மெண்ட் மேலே தான் போய் இதுவாகும். அப்படி இருக்கும்போது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். பட் அதில் அதை வந்து வேற விஷயத்தில் நல்ல விஷயம் பண்ணியிருந்தா அவங்களும் கைத்தட்டியிருப்பாங்க. ஆனால் அங்கே அரசோட குறையை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. திமுகவை சார்ந்து எந்த ஒரு குறை, அது குறை வந்து அந்த குறையாக தான் இருக்கணும். அந்த குறையை வந்து எடுத்து சொல்லாமல் வேற இன்டைரக்டாக வேறு விஷயங்களை செய்தாலோ அதை வந்து திமுக வந்து நிச்சயம் எதிர்க்க தான் செய்யுது. அதை வந்து வேறு விதமான விஷயங்களாக கொண்டு வந்து அதை ஒரு சர்ச்சையாக்கி அவங்களோட நேமே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அது வந்து காலங்காலமாக செய்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லது பண்ணுறதுக்கு கூட காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவுமே எடுக்கும். அதே மாதிரி மக்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி வந்து அவருக்கு எப்படிப்பா பணம் வருது அப்படின்றது. ஆனால் பல இடங்களில் பல உதவிகளை அவர் வந்து பண்ணியிருக்காரு, நம்மளுமே பார்த்துருக்கோம். முன்னெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் டிவியில் நிறைய ஷோஸில் வருவார். பட் இப்போ பெருசாக அவர் எந்த ஷோஸ்லையும் பார்க்க முடியல. ஒரு படம் மட்டும்தான் காந்தி கண்ணாடி நடிச்சிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதன் மூலயமா அவருக்கு வந்து இந்த ஷோஸ் கிடைக்குது, அந்த பணம் கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் எழுப்புறாங்க. முன்ன வந்து அவர் வந்து அடிப்படையாக வந்து ஒரு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து அந்த கஷ்டங்கள் உணர்ந்ததுனால வேண்டி தான் இன்னும் கொஞ்சம் உதவணும் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்திருக்கிறாருங்கிறத அவரும் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கும்போதுமே தெரியுது. அவருக்கு பின்னாடி அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பணபலம் என்ன அப்படின்னா, இவர் ஒன்றும் பெரிய லெவலில் வந்து எதுவும் பண்ணுறதில்ல. ஒரு ஊரை தத்தெடுத்தாரா, அந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பார். அந்த ஊருக்கு ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் மாதிரி அந்த ஒரு தண்ணி நல்லா வர்றது மாதிரி பண்ணி கொடுப்பார். இதை பண்ணுறதுக்கு அவரோட ஒரு பிரபலம், சினிமா துறையோ மீடியா இந்த மாதிரி விளம்பரம் இதுகளெல்லாம் வந்து நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க அந்த விஜய் டிவியில் வந்து அந்த கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஷோவில் தான் அவர் வந்து இல்லை. ஆனால் அவர் வந்து நிறையா நிகழ்ச்சிகளை வந்து எப்படின்னா ஃபிலிம் ப்ரமோஷன், வேறு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பண்ணும்போது நல்லாவே அதுக்கான ஒரு வேல்யூ கொடுக்கும். அதே மாதிரி விஜய் டிவி அவங்களுக்கு வந்து இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னென்னா ஷோஸ் பண்ணுறாங்க. அது ரெகுலர் ஷோஸ் பண்ணாமல் அந்தந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டோ இல்லைன்னா சினிமா ப்ரொமோஷனோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்டு வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு இப்போ யூடியூபர்லாம் போய் பண்ணுற மாதிரி அவர் அந்த பிராண்டுகளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் விளம்பரம் படுத்திகிட்டு இருக்கிறார். இதில் இருந்து அவர் அங்கே அந்த நிகழ்ச்சிகளில் இருக்கிறத விட அதிக வருமானம் அவருக்கு கிடைக்க தான் செய்யுது. பட் அவரோட வருமானத்தில் இருந்து தான் இதை கொடுக்குறாரே தவிர அவருக்கு பின்னாடி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படிங்கிறது வந்து இதேமாரி ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தங்களை பற்றி அவர் நல்லது பண்ணும்போது அவங்க தான் ஆகாதவங்க வந்து கிளப்புற ஒரு புரளியாக தான் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அவர் ரோடு போட்டு கொடுக்காம வேறு எதாவது உதவி பண்ணியிருந்தாரு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ரோடு போட்டு கொடுக்காம இப்போது ஏதாவது தீபம் வாங்கி கொடுத்துருந்து இந்த திருப்பரங்குன்றம் இது இருக்கு இல்லையா, அது சார்ந்து ஏதாவது ஒரு திமுகவுக்கு எதிரான விஷயத்துக்கு சார்ந்து ஏதாவது ஒரு குறைய சொல்கிற மாதிரி ஒரு நல்லது பண்ணியிருந்தாருன்னு வைங்க, கண்டிப்பாக இதை வந்து பெருசாக திமுக வந்து இதை பெருசாக பேசப்பட மாட்டாங்க. அப்படி தான் சொல்லணும். திமுகவுக்கு எதிரான விஷயங்களை வந்து இவங்க திமுக எதிர்கட்சிகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் வந்து இவர் நன்மை பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ அவர் பின்னாடி திமுக முன்னாடி தான் மீடியா இருக்குது. நிறைய விஷயங்கள் எல்லாமே அவங்க நினச்சா அவங்கள எவ்வளோ பெரிய பிரபலப்படுத்தலாம், அந்த மாதிரி இவ்வளோ பிரபலப்படுத்தியிருப்பாங்க. பட் இவர் பண்ணது அந்த ரோட்டில் இருக்க குறை, மழையால் சேதமடைந்த ரோடு 4000 கோடி அப்படின்னு நிறைய இன்னொருக்கு அதெல்லாம் மக்களுக்கு அந்த கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணதுனால வேண்டி திமுக அரசு எதுவுமே வந்து ஓப்பனாக பண்ணலை. பட் அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் மூலம் திமுகவோட தொண்டர்கள் பரவலாக இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது கேபிஒய் பாலாங்கிற ஒரு 30 வயசு இளைஞர் மேலே வந்து இவ்வளோ ஒரு நல்லது பண்ணக்கூடிய இளைஞருக்கே, ஒரு சினிமா துறையில் மீடியா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கே இந்த நிலைமைன்னா நடுநிலையாக இருக்கக்கூடிய நம்ம சாதாரண மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இல்லை, அதுதான் அவங்ககிட்ட இப்போ அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு, ஒரு பொது நலத்தோட ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. அவங்களே வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு யாருக்குமே வந்து நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ இல்லை கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ வராதில்லை. அதை முடக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்படுதா? எப்போவுமே திமுக அரசு வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளான நல்லது மட்டும்தான் செய்யணும், வேறு எந்த ஒரு விஷயங்களுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இந்த அரசு இருக்குது. இதனால் வேண்டி நிறையா மக்களுமே பயப்படுறாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே, இப்போ ஒரு கொள்ளை நடக்குது, அந்த இடத்துல அவங்களோட வீடோ கடையோ இருந்து சிசிடிவி இருக்குனாலுமே அந்த சிசிடிவியை வந்து காவல்துறைக்கு கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா இது ஒரு பின்னணியில் இப்போ ஒரு ஆளுங்கட்சி சார்ந்து இருப்பாங்களோ, அப்போ இதை கொடுத்தா நமக்கு அடுத்து அச்சுறுத்தல் நிறைய வருது. அந்த சிசிடிவி அச்சுறுத்தல் வந்து நிறையா வருது. இப்போ அந்த வகையிலையுமே பாதிக்கப்பட்டு நிறையா இருக்கா. ஸோ அதனால் வேண்டி மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு நல்லது பண்ணணுன்னாலும் சரி,
இந்த மாதிரி ஒரு சிசிடிவி வீடியோ கொடுக்கறதுனாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க. கேபிஒய் பாலா அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து மீடியா துறையில் இருக்கிறனாடி இன்னமும் அதெல்லாம் பெருசாக ஒரு விஷயமா எடுத்துக்காமல் அடுத்தும் நல்லது பண்ண போவார் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். நன்றி சார், பல தகவல்கள். நன்றி.